அவர் நம்ம அருகில் இருக்கும் பொழுதும் பேச முடியும். நான் 1955 பிப்ரவரி மாதம் 11 வாழ்க்கை கசந்து வெறுத்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன். அந்த நிலைமையில் தான் அருள்நாதரை அறிந்து கொண்டேன். என் உள்ளத்தை பறிகொடுத்தேன். என் வாழ்க்கை மாறியது. யாரும் என் வாழ்க்கை மாறவில்லை என்று சொல்லவே முடியாது. அதுவரை கிறிஸ்துவற்ற நாஸ்திகனாக வாழ்ந்த என் வாழ்க்கை ஒரு நொடியில் பக்தனாக மாறியது. மணிக்கணக்காக பிரார்த்தனை செய்வேன். 6 மணி நேரம் முழங்காலில் நிற்பேன். நான் அப்பொழுது ஒரு பள்ளிக்கூடத்தில் உபாத்தியார் வேலை பார்த்து வந்தேன். அதன் பிறகு ஸ்டேட் பேங்க்ல கிளார்க்காக சேர்ந்தேன். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை கடினமாக வேலை செய்வேன். சில சமயங்களில் காலையில் 5 மணிக்கு கூட ஆபீஸுக்கு நான் போயிருக்கிறேன். இரவு 12 மணிக்கு தான் வருவேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தலை போனாலும் வேலை செய்ய மாட்டேன். காலையில் ஆலயத்திற்கு போவேன், மாலையில் தெரு பிரசங்கத்திற்கு போவேன், அல்லது கிராமங்களில் நின்று பேசுவேன். 4 ரோடு சந்திக்கும் இடத்தில் நடு ரோட்டில் நின்று பேசுவேன். அநேக முறைகள் டிராபிக் அப்படியே ஜாம் ஆகிவிடும். போலீஸ்காரன் வந்து திட்டி என்னை எடுத்து கொண்டு போவான். என்னப்பா நடு ரோட்ல வந்து கத்தி நீ எல்லாரையும் நிறுத்தி போட்ட என்று சொல்வான். அந்த ஒரு நேரம் பேசுவதற்காக காலையில் ஆலயம் முடிந்து வந்த பிறகு முழங்கால் போட்டால் போட்டதுதான். சாயந்தரம் 5 மணிக்கு தான் கண்ணை திறந்து பார்ப்பேன். அதன் பிறகு பைபிளை தூக்கி கொண்டு புறப்பட்டு விடுவேன். 15 வருடங்கள் நான் கிராம பிரசங்கியா இருந்திருக்கிறேன். 15 வருடங்கள் ரோட்டில் நின்று பிரசங்கித்து இருக்கிறேன். 1955 1970 வரைக்கும் 15 வருடங்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது என்ன பேசுவது என்ன பேசுவது என்ன பேசுவது என்ற கேள்விதான் உள்ளத்தில் எழுந்து வரும். அப்பொழுது கடைசியாக பரிசுத்தாவியானவர் வெளியில நின்று கொண்டு இந்த உள்ளத்திலே சொல்வார், இதை பேசு என்று ஒரு எண்ணத்தை கொடுப்பார். பேசுவார் என்று சொல்ல மாட்டார், ஒரு எண்ணத்தை கொடுப்பார். அதை நன்றாக வைத்துக் கொண்டு அதை மனசிலே வைத்து அதை ஒரு பிரசங்கமாக உருவாக்கி அதை கொண்டுதான் நான் நடுரோட்டில் நின்று பேசுவேன். ஆனாலும் 6 மணி நேரம் முழங்காலில் நின்று கதறி அழுது இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தம் பண்ணி போய் பேசுவதனால் ரோடில் போகிறவர்கள் அப்படியே நின்று விடுவார்கள். ஒரு கிராமத்துக்கு போனால் கிராமம் முழுவதும் அப்படியே கூடிவார். நான் பேசும்பொழுது அசையாமல் நின்று கேட்பார்கள். இறுதியில் அருள்நாதர் எத்தனை பேருக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது அத்தனை பேரும் முன்னே வருவார்கள். இதெல்லாம் அவரை பக்கத்திலே வைத்திருந்து வாழ்ந்த நாட்கள். 7 வருடங்கள் அப்படி வாழ்ந்தேன். ஆனால் என் உள்ளத்தில் ஒரு ஆவல் என்னை வாட்டிக்கொண்டே இருந்தது.